Hello friends, welcome to Ashbi channel. இன்னைக்கு Ashbi channelல பச்சை பட்டாணி புலாவ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா 5 கப் அளவுக்கு இருக்க தண்ணியில் ஊற வச்சுடுங்க. பாஸ்மதி அரிசியை 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுடுங்க. அரை மணி நேரம்க்கு அப்புறமா அரிசியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், நல்லா ஒல்லியாக நறுக்கின வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். 2 ஈக்குவலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாஸ்மதி அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஊற வச்சு எடுத்திருந்த பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வரைக்கும் விட்டுருங்க ஹை ஃப்ளேமில். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க அந்த ஹீட்லேயே. இப்போ அதை ஒரு ஃபோர்க் வச்சு ஃப்ளஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பச்சை பட்டாணி புலாவ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி அஷ்பி சேனலில் பச்சை பட்டாணி புலாவ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஷ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.